எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் ராக்ரசி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான யம்மியான பாம்பே சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, கொஞ்சம் உப்பு, அதுக்குமா பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி கரைச்சதுக்கப்புறமா கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4-5 பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதையும் போட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா டிரான்ஸ்லூசன் கலரில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி, கொஞ்சம் புளிப்பு வேணும் இல்லையா, அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச கடல மாவு தண்ணியவும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொட்டேட்டோ மசாலா மாதிரி திக்காக கிடச்சிரும். அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக எடுத்து கொத்தமல்லியை போட்டு உங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணி இதுதான் பாம்பே சட்னின்னு சொல்லி சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட